என்னது பலாப்பழத்தில் பர்ஃபியா? அட ஆமாங்க. இன்றைக்கி நம்ம பலாப்பழத்தில் தான் பர்ஃபி செய்ய போகிறோம். பார்க்கலாமா எப்படி செய்யலான்னு? நான் இன்றைக்கி வந்து 20 சொலை வந்து பலாசொலை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மூடி தேங்காய் வந்து திருகி எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். பலாப்பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் சர்க்கரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். பலாப்பழத்தை வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைக்கிறதுனால ரொம்ப குட்டியாக வேணாம், ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரையை வந்து ஆட் பண்ணி 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி கொதிக்க விடுங்க. சர்க்கரை பாகம் ஆகணும்லாம் இல்லை, அந்த சர்க்கரை தண்ணி கரைஞ்சி இந்த அளவுக்கு கெட்டியானால் ஓகே. இதை இப்படியே கொதிக்க விட்டுட்டு கொதித்த பிற்பாடு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம திருகி வச்ச தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் இல்லைன்னா எண்ணெய் இது 2ல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே யூஸ் பண்ணலாம், அப்படியே தான் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பலாப்பழ பேஸ்ட்டை வந்து இதில் ஊற்றி கைவிடாமல் நல்லா கிளறிக்கோங்க. இந்த அளவுக்கு கிளறப்ப அடி பாத்திரம் வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசான பாத்திரம் எடுத்தால் தீய ஆரம்பிச்சுக்கும். ஸோ அடிகனமான பாத்திரத்தை எடுத்து நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த சர்க்கரை தண்ணியை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கைவிடாமல் கிளறுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த அளவுக்கு வந்து அடி பிடிக்காமல் திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து இது ஒரு சமமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பிளேட்டு இல்லை இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எது இருந்தாலும் ஓகே. சமமான பாத்திரத்தில் எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பலாப்பழம் பர்ஃபியை வந்து இதில் நல்லா சம அளவுக்கு பரப்பி நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட் விட்டுடுங்க. அப்போ தான் நம்ம அறுக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் அறுத்து எடுத்து இந்த மாதிரி வச்சிங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.